வெல்கம் டு Vrkitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் என்னென்னா டைமண்ட் பிஸ்கெட். ஸோ வந்து டிசம்பர் வந்தாச்சு. டிசம்பர் வந்தாலே கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஸோ நம்ம சேனலில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்வீட் என்ன போடுறோன்னா டைமண்ட் பிஸ்கெட் வந்து போடுறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 250 கிராம் மைதா, 150 கிராம் சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். ஏலக்காய் 4 ஏலக்காய், அதுவுமே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதோட பவுடர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த நம்ம மைதாவில் வந்து மிக்ஸ் பண்ணும் போது எதுவும் தட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக பவுடர் பண்ணியிருக்கோம். ஒரு 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1.5 ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மைதா போட்டுடலாம். 250 கிராம் மைதா, 150 கிராம் சர்க்கரை வந்து பவுடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் நெய், ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரே 1 பிஞ்சு, உப்பு ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே சேர்ந்து ஒன்று போல் பிசைஞ்சிடலாம். ஸோ இந்த நெய், பேக்கிங் சோடா எல்லாமே அந்த மாவோடு சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக சேர்த்து பிசைஞ்சிடலாம். ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிடலாம். தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் பிசையணும். ஏன்னா சர்க்கரை இருக்குன்றதுனால மெல்ட் ஆகிடும். ஸோ மாவு வந்து ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் உருட்டுறதுக்கு கஷ்டமாக போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிட்டோம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டு நம்ம திரட்டுற இதில் திரட்டி டைமண்டாக போட்டு ஃப்ரை பண்ணிட்டோன்னா நமக்கு டைமண்ட் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து சின்ன சின்ன ரவுண்டாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டோம். இப்போ சப்பாத்தி திரட்டுறதுல போட்டு திரட்டிடலாம். மேலே வந்து கொஞ்சம் மைதா பவுட்ரு போட்டுட்டு 2 சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ரொம்ப தின்னாக பண்ணக்கூடாது, திக்காக தான் பண்ணணும். நம்ம தின்னாக பண்ணோன்னா ஒரு மாதிரி உடையிற மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் திக்காக போட்டால் தான் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போ வந்து நம்ம நைஃப் வச்சு கிராஸாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதை டர்ன் பண்ணிவிட்டு இப்போது இந்த சைடு இப்படி கிராஸாக போட்டோன்னா டைமண்ட் ஷேப் வந்துடும். ஸோ இது டைமண்ட் தான் போடணுன்னு கிடையாது, நீங்கள் ஸ்கொயராக கூட போட்டுக்கலாம். இந்த லாஸ்ட்டாக எட்ஜில் வர்றது வந்து நம்ம எடுத்து நெக்ஸ்ட்டு பண்ணுற அந்த மாவோடு சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பிஸ்கெட்டை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டோன்னா நமக்கு டைமண்ட் பிஸ்கெட் ரெடி ஆகிடும். கடாய் காயிடும். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம்.
ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். நீங்கள் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி தீஞ்சிரும். இது பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். டைமண்ட் பிஸ்கெட் இப்போ ரொம்ப நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக உடையுது. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்தடுத்த டிஷ்ஷஸ் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.